ஹலோ மக்களே! சிவாயிலே செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. மினிஸ்டரோட பையன் இளங்கோவும் எப்படியாவது இந்த உதய பெருமாளோட கதைய முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அதிகாரிகள்ட்ட சொல்றாங்க. ஒரு கட்டத்தில இந்த விஷயம் எல்லாமே நம்ம சிவாயிலுக்கு தெரிய வருது. சிவா செம அதிரடியா வந்து அத தடுத்து நிறுத்தி, நம்ம உதய பெருமாள அடிக்க வந்த அந்த அதிகாரிய அப்படியே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த சீனெல்லாம் செம மாஸா இருந்துச்சு. ஒரு கட்டத்தில நம்ம உதய பெருமாள் நம்ம சிவாவ மகானாவே ஏத்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட இந்திராணிக்கு இப்ப பயங்கரமா சந்தேகம் வந்துட்டு கண்டிப்பா இந்த சிவா அயலி யாராவது அதிகாரியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போற பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம அயலியும் சிவாவும் சேர்ந்து ரித்திகாவை சரியா மடக்கிட்டாங்க. ரித்திகா தான் பென்ட்ரைவை எடுத்தா அப்படிங்கிற விஷயம் அயலிக்கு தெரிய ஆரம்பிக்குது. நீ அந்த பென்ட்ரைவை எடுத்து மோனிகா கிட்ட தான் கொடுத்துருக்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டு ஒழுங்கு மரியாதையா நீ உண்மையை ஒத்துக்கோ, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் நடந்தாலும் ரித்திகாவும் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னோட பாஸ் தான் மோனிகா, அதுக்காக தான் நான் அவள்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அதுக்காக நீ எதுக்கு நீ தப்பா யோசிக்கிற அப்படின்னு நம்ம அயலி கிட்ட கேட்கும்போது அயலியும் உன் ஆக்டிங் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், அதனால இந்த குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணும், மாமா வேற ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல மாட்டியிருக்காங்க, அவங்க வெளியில வரணும்னா அந்த பென்ட்ரைவ் ஆதாரம் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் ரித்திகாட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட வந்து என்ன அயலி இவகிட்ட எல்லாம் போய் பேசிட்டு இருக்க, என்னைக்குதான் அவ திருந்த போறான்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. செல்வனாயி இந்திராணி கிட்ட புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. அன்னைக்கே நான் சொன்னேன் இந்த பென்ட்ரைவ்னால நம்ம குடும்பத்துல பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு, அது மாதிரியே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு தான் நான் அன்னைக்கே தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டேன், பெரிய இடத்து விஷயம் எல்லாம் நமக்கு எதுக்குன்னு. இப்ப பாரு யாருக்கு கஷ்டம், உன்னோட சித்தப்பா தானே உள்ள மாட்டிட்டு இருக்காங்க, இவ்வளோ பெரிய விஷயத்துல மாட்டிட்டாங்கன்னு ஒவ்வொரு நாளும் நான் வருத்தப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வனாயும் இந்திராணி கிட்ட சொல்லும்போது இந்திராணியும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க சித்தி, கண்டிப்பா சித்தப்பாவை வெளியில கூட்டிட்டு வந்துடலாம், இப்ப மட்டும் நம்ம உண்மையை நிரூபிக்காம வெளியில கூட்டிட்டு வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் செல்வனாகிய சமாதானப்படுத்துறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மினிஸ்டரோட பையன் இளங்கோவும் பயங்கரமா டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. நம்ம அப்பாவை கொன்ன அந்த உதய பெருமாளை சும்மாவே விடக்கூடாது, இன்னும் ஜெயில அப்படி இருந்துட்டு இருக்கிறது சரியே இல்லை, அவன் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி இளங்கோவும் அந்த அதிகாரிக்கு கால் பண்றாங்க. அதிகாரி கிட்ட வந்து இளங்கோவும் இனிமே இந்த உதய பெருமாள் உயிரோடவே இருக்கக்கூடாது, அவனோட கதையை அங்க வச்சே முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட அதிகாரியும் வெளியில மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே சார் அப்படின்னு கேட்கும்போது இளங்கோவும் அதை பத்தி நீங்க எதுவுமே கவலைப்படாதுங்க, உங்களுக்கு தேவையான எல்லா பணத்தையும் நான் தருவேன், அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் வெளியில வராம நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அதிகாரியை இளங்கோ சொன்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தயாராகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம இந்திராணி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தில் இருந்தாங்க. செல்வன் ஐயா அவங்க சாப்பிட்டாங்களோ என்னவோ, ஜெயிலில் அவங்கள எப்படியெல்லாம் துன்புறுத்துறாங்கன்னு புரிய மாட்டேங்குதே, எப்படியாவது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் உள்ள டிரைவரை அனுப்பி வைக்கிறாங்க. அது மாதிரி அந்த சமயத்தில் கரெக்டாட்டு அந்த டிரைவரும் நம்ம உதய பெருமாளுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த அதிகாரியும் என்னது இது, எதுக்காக இதை கொண்டு வந்து அப்படின்னு கேட்கும்போது உதய பெருமாள் அவங்களுக்கு தான் இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படி சொன்ன உடனே அதிகாரி அந்த இடத்துல பயங்கரமா கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன ஸ்டேஷன் நினைச்சிங்களா, ஹோட்டல் நினைச்சிங்களா, இப்படி ஒரு அக்யூஸ்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த அதிகாரியை சாப்பாடை அப்படியே தட்டி விடுறாங்க. இதெல்லாம் நம்ம உதய பெருமாள் கவனிச்சுட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். அதிகாரியும் நம்ம உதய பெருமாளை எப்படியாவது போட்டு தள்ளிடலாம், ஆனா இந்த கேமராலாம் இருக்கே, எப்படியாவது இந்த கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு அங்கு உள்ளவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ண, அது மாதிரி எல்லாத்தையும் ஆஃப் பண்றாங்க. அப்படி உதய பெருமாள் கிட்ட போய் ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ, மினிஸ்டரை போட்டு தள்ளினது நீ தானே அப்படின்னு கேட்குறாங்க. உதய பெருமாளும் அப்படி ஒரு செயலை நான் ஒருபோதுமே செய்யவே மாட்டேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எவ்வளோ சொன்னாலுமே நீங்கள் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி கேட்டோன்னா அதிகாரியும் விடுற மாதிரி இல்லை, ஒழுங்காட்டு உண்மையை சொல்லு, எத்தனை வாட்டி கேட்டாலுமே இப்படிதானே சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உதய பெருமாளை அடிக்க தொடங்குறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் அந்த டிரைவரும் வீட்டுக்கு வந்த உடனே இந்திராணியும் எதுக்காக இவ்வளோ பதட்டமாக வரீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த டிரைவர் அந்த ஸ்டேஷனில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் ஐயாவுக்கு சாப்பாடு கொண்டு போனேன், அங்கே உள்ள அதிகாரி வந்து அந்த சாப்பாடை அப்படியே தட்டி தள்ளிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதோ ஒரு செயல் செய்ய போகிறாங்கம்மா, நான் ஏற்கனவே கவனித்தேன், கேமரா எல்லாத்தையுமே ஆஃப் பண்ண சொன்னாங்க, எனக்கு ஏதோ நம்ம ஐயாவுக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னு தோணுது அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே இந்திராணி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட இந்திராணி அப்படியே பதறி போயிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, இப்படி ஒரு செயல் செய்ய போகிறாங்களா, அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், யார் அக்யூஸ்டுன்னு தெரியாததுக்கு முன்னாடி அவங்க இப்படி செய்கிறது எல்லாமே தப்பான விஷயம், நான் எப்படியாவது சித்தப்பாவை காப்பாற்றி ஆகணும்னு
சொல்லிட்டு இந்திராணியும் ஒரு பக்கமா கிளம்பி போறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம சிவா அயலிக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த ஸ்டேஷன்ல இருந்து நம்ம சிவாக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. உதய பெருமாள் இங்க அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள போட்டு தொல்லன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க போல. மினிஸ்டரோட பையன் தான் ஏதோ சொல்லியிருக்கான், அதுக்காக தான் இப்படி ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே நம்ம சிவாவும் அந்த அயலியும் பதட்டமா அந்த இடத்துக்கு வராங்க. அங்க பாத்தீங்கன்னா சிவாவோட கண்ணுக்கு முன்னாடியே உதய பெருமாளை அந்த அதிகாரி அடிச்சு வெளுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து டென்ஷன் ஆன நம்ம சிவா எப்படியாவது இவனை உண்டு இல்லைன்னு பண்ணணும், நம்ம அதிகாரியே போவோமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆயிலையும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சீனியர், கண்டிப்பா இந்த சிச்சுவேஷன்ல நம்ம அதிகாரின்னு தெரியவே கூடாது அப்படி சொன்ன உடனே சிவாவும் அது பக்கத்துல இருந்த ஒரு துணியை எடுத்து அந்த அதிகாரியோட முகத்துல மூடிட்டு நம்ம சிவாவும் ஆயிலையும் சேர்ந்த மாதிரி அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த உதய பெருமாள் கிட்ட சிவாவும் போய், அப்பா நீங்க எதுக்குமே வருத்தப்படாதங்க, எந்த சிச்சுவேஷன்லயும் நான் உங்களை கைவிடவே மாட்டேன், உங்க மேல தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த உண்மையை கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சு நாங்க நிரூபிச்சிருவோம் அப்படின்னு சொன்ன உடனே உதய பெருமாளும் அந்த இடத்துல ஆள ஆரம்பிக்கிறாங்க. உதய பெருமாளுக்கு நம்ம சிவா தைரியம் கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க, இந்த கஷ்டம் எல்லாமே கொஞ்ச நாளுக்கு தான் அப்படி சொல்லும்போது உதய பெருமாளும் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குப்பா, இப்படி ஒரு சிச்சுவேஷன் என் வாழ்க்கையில வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எவ்வளோ பெரிய மரியாதையான குடும்பத்தை சேர்ந்தவன் நான் எல்லாம், எப்படியாவது இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மினிஸ்டர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி மறுபடியும் போனேன். ஆனா அதையே ஒரு தப்பாட்டு குற்றமாட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படிதான் இந்த உண்மையை நிரூபிக்கிறதுன்னு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உதய பெருமாளும் சிவா கிட்ட கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அயலியும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க மாமா, நாங்க 2 பேரும் இருக்க வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. நம்ம சிவாவும் அயலியும் இருக்கக்கூடிய தைரியத்துல உதய பெருமாள் கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இந்திராணி ரொம்ப பதட்டமா ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராங்க. சிவாவும் அயலியும் அந்த இடத்துல இருந்து வெளியில வரும்போது நம்ம இந்திராணி அவங்கள கவனிச்சிடுறாங்க. இந்திராணி சிவா கிட்ட வந்து, என்ன சிவா நீ இங்க நிக்கிற, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, சித்தப்பா இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது சிவாவும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க அக்கா, அந்த அதிகாரியை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டேன் அப்படி சொன்ன உடனே இந்திராணி பயங்கரமா பதட்டாகிறாங்க. என்ன சிவா சொல்ற, அந்த அதிகாரியை அடிக்கிறதுக்கு உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு, எனக்கு இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது, சிவாவும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அதை பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன், எப்படியாவது ஒரு தைரியம் எனக்குள்ள வந்துடும், அதனால தான் நான் இந்த மாதிரி செய்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. நம்ம ஆயிலையும் அதே மாதிரி இந்திராணி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சிவா சொல்றது எல்லாமே சரிதான், நீ கண்டிப்பா மாமாவுக்கு எந்த ஆபத்து வர்றதுக்கும் நாங்க விட மாட்டோம், நாங்க இருக்க வரைக்கும் மாமாவை யாருமே நெருங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணியை சமாதானப்படுத்துறாங்க. இந்திராணியும் எனக்கு சித்தப்பாவை நேரடியா பார்த்தாதான் கொஞ்சம் நிம்மதி ஆகும்னு சொல்லிட்டு இந்திராணி நம்ம உதய பெருமாளை பார்க்க வராங்க. உதய பெருமாளும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது இந்திராணியும், சரி சித்தப்பா நீங்க கவலைப்படாதுங்க, நாங்க கண்டிப்பா உண்மையை நிரூபிச்சு கூடிய சீக்கிரத்துல உங்களை வெளிக்கொண்டு வருவோம்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம இந்திராணிக்கு சிவா அயலியை பத்தின சந்தேகமும் வந்துடுது. ஆனா உதய பெருமாளை அதே சமயத்துல காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நம்ம இந்திராணி கிட்ட இருக்குன்னே சொல்லலாம். கட்டத்துல நம்ம உதய பெருமாளும் சிவாவை அவங்களோட மகனாவே யோசிச்சு பார்த்துட்டாங்கன்னே சொல்லலாம்.